எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து கண் போன போக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருந்தேன். முதல்லாம் மூலிகையோட தேடல் நிறையா இருக்கும் என்கிட்ட. இப்போ சமீப வருஷ காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சூழல்கள் எல்லாம் மாறி போனதுனால எங்கேயும் போக முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்போ நான் போயிட்டுருக்கும்போது என் கண்ணில் பட்ட மூலிகை இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் இதை பதிவேடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூலிகையை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. இதுதான் அந்த மூலிகை. இந்த மூலிகை பேர் என்ன அப்படின்னா யானை நெரிஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பெருநெரிஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகையோட மகத்துவம் ஏராளம். ஆனால் இந்த மூலிகைக்கு யானை நெரிஞ்சில் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முள் இருக்கிற இடத்துல யானை வராது. ஏன் வராது அப்படின்னா, யானையோட பாதம் அடிப்பாதம் பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த முள் குத்திச்சுன்னா யானையால் தாங்க முடியாது. அதனால தான் இந்த யானை நெரிஞ்சல் மூலிகை இருக்கிற இடத்துல யானை வராது. அதுக்காக தான் மெயினாக இந்த பேர் யானை நெரிஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இதோட மகத்துவம் நிறையா. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, முக்கியமாக அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியோட அடர்த்தி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஓகேங்களா? சிம்பிளாக தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த மூலிகை இலையை பிச்சு இதில் அப்படியே கொஞ்ச நேரம் போட்டு வைக்கணும். ஆனால் 20 நிமிஷம் கிட்ட போட்டு வைக்கணும். அது டைம் இல்லை, அதுக்காக இப்படி வச்சு நம்ம இப்படி அலாச்சிக்கிட்டே இருங்கன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். இப்படி அலாச இந்த தண்ணியோட கண்டென்ட் பாருங்கள், இது எப்படி இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் கேட்டாகணும், வேறு வழி இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நல்லா பண்ணிடுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல அமானுஷ்யமான மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது. அதாவது விந்தையான மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ அந்த தண்ணியோட கண்டென்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைவில் தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த தண்ணியோட கண்டென்ட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல் தண்ணியோட அடர்த்தி கம்மியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் மாதிரி வருது. கை காமி, அப்படி என் கையை காமி மேலே எப்படி ஊற்றுது, நான் ஊற்றி காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு ரகசியம். இந்த மாதிரி ஏராளமான மூலிகைகள் இருக்குது. இதில் கட்டுக்குடின்னு ஒரு மூலிகை இருக்குது. இது அந்த கட்டுக்குடிங்கிற மூலிகை என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணியை அப்படியே ஐஸ் மாதிரி ஆகிக்கணும். அதாவது ஐஸ் க்யூப் மாதிரி ஆகிக்கணும். அந்த அல்வாலாம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த அல்வா மாதிரி ஆகும். முக்கியமாக இதுக்காக தான் காமிக்கணுன்ட்டு. இயற்கையோட விந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. பூமியோட பிரபஞ்சத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதோட மகத்துவம் என்ன அப்படின்னா, இது சிறுநீரை நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறுநீர் கடுப்புலாம் இருக்குது இல்லைங்களா, அது தாராளமாக இறங்கும். நீர்க்கடுப்பு போகும். இந்த பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது குணமாகும். அப்புறம் இந்த கனவுல பார்த்திங்கன்னா இந்த இந்திரியம் ஸ்கலிதமாகும். நிறையா பேருக்கு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா போஸ்ட் மேப் மாதிரி போட்டிருக்கோம். அந்த நோயெல்லாம் குணமாகும். அப்புறம் இந்த தசை சிதைவுன்னு சொல்லுவாங்க, அதாவது வயசானவங்களுக்கெல்லாம் வரும், ஓகேங்களா? அந்த நோய் குணமாகும். நீர்க்கோவை குணமாகும். காலில் இருக்க வீக்கத்தை கம்மி பண்ணும். இந்த வெட்ட சூடுன்னு சொல்லுவாங்க, அது கம்மியாகும். இதை முறையாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா, இந்த வெள்ளை புள்ளிகள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, முகத்தில் கை காலிலெல்லாம் இந்த வெண்ணிற புள்ளிகள்லாம் நிறையா வரும். அந்த நோயெல்லாம் குணமாகும். ரத்தம் சுத்தமாகும். சூடு குறையும். அதனால் இந்த மூலிகையோட மகத்துவம் ஏராளம். மெயினாக உங்களுக்கு இதை காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இலையே பறிச்சுட்டு வந்தேன். தண்ணி எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், ஆயில் கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். கல், கிட்னியில் இருக்க கல்லை கரைக்கும், சூப்பராக கரைக்கும். நீங்கள் அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவம் பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ரொம்ப அருமையாக கிடைக்கும், ஓகேங்களா? இது ஒரு அருமையான மூலிகை. இந்த மாதிரி மூலிகைகள் ஏராளம் இருக்குது. இதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்.
ஓம் நம சிவாய நம. அவன் தாள் பணிந்து அவனடி போற்றுகின்றேன்.